பேரை கடையில வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க, கேங் ஃபார்ம் பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு. அதே கொஞ்சம் ப்ராடா யோசிச்சு பார்ப்போமா? 10 பேர் இல்ல, 100 பேர் இல்ல, லட்சக்கணக்குல இல்ல, பல கோடி மக்கள் இந்த உலகத்துல பிறந்துட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாசிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டே இருக்கான். ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிச்சுட்டே இருக்கான். அப்ப அல்லாஹ் டயர்ட் ஆயிடுவானா? லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அல்லாஹ் டயர்டும் ஆக மாட்டான், தூங்கவும் மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்றான். சோ யார் என்ன பண்ணணும், யார் என்ன பண்றாங்க, எல்லாமே அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்மளோட பொறுப்புகளை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கலாமே. அல்லாஹ் அல் வக்கீலா இருக்கான், பொறுப்பேற்பவனா இருக்கான். நம்ம பொறுப்பை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறத அல்லாஹ் விரும்புறானா. அப்படி நம்ம கொடுக்கும் போது அல்லாஹ் அதை அழகான முறையில நமக்கு நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். சோ கவலை இல்லாம நிம்மதியா நம்ம இருக்கிறது தான் அல்லாஹும் விரும்புறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம நிம்மதியா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.